உங்க உடம்புல ஏதோ ஒரு பகுதியில சரியான வலியா இருந்துச்சுன்னா, அது அந்த இடத்துல இருக்கிற மசிலோ, போனோ, டிஷ்யூ, நர்வ்ஸ் அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனோட பிரச்சனையாவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தம், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ், குழந்தைங்க டென்ஷன், வீட்டோட டென்ஷன் இதெல்லாம் தான். ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஸ்டடி ப்ரூஃபாவே இருக்கு. ஒரு லேடி நொண்டி நொண்டி வந்தாங்க கிளினிக்கு. 2 காலுமே கால்கேனியல் ஸ்பர், தட் இஸ் ஹீல் பெயின் சிவியரா இருந்துச்சு. சரின்னு எப்பவுமே பண்ற ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், பிசியோதெரபி, மொடாலிட்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா 5 டேஸ்க்கு அப்புறமா வலி ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னாங்க. அவங்க அந்த சொன்னதுலயே தெரிஞ்சிச்சு பெயின் இன்னும் இருக்கு அப்படின்ட்டு. சரி இன்னும் கோமாபிலிட்டி அதர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது இது கொஞ்சம் பிபி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அவங்க ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப பதட்டமா தான் இருந்தாங்க. அண்ட் தட்ஸ் வை ஐ ஹேட் த டவுட். The BP point and the most relaxing point of the body pertaining to the feet, எல்லா feet ப்ராப்ளம்ஸுக்குமே ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோட நடுவில் இந்த பாயிண்ட் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 finger breadth away from its web space. இந்த பாயிண்ட்ல நீங்க சீட் தெரப்பிலாம் பண்ணலாம். அங்க 2 சீட் போட்டு சுத்தி விட்டுருங்க. கால் சம்பந்தப்பட்டது, எஸ்பெஷலி உங்க ஃபீட் சம்பந்தப்பட்ட வலியோ இந்த மறுத்து போறது இதுக்கு எல்லாமே நல்ல கேட்கும். அடுத்த நாள் அந்த பேஷண்ட் வந்துட்டு வலி எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லி அவங்க வாய்ஸ்லேயே அந்த ரிலீஃப் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க ரெகுலராக பிபி மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க தான். உங்க பிரச்சனையோட ஆழத்தை புரிஞ்சுக்கோங்க.